காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா பங்கேற்கிறார். 4 பேருக்கு வணக்கம் சார். எத்தனையோ விவகாரங்களை நீங்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லோகல் பட்டிருக்கிறது இதே மக்களவையும் மாநிலங்களவையும். ஆனால் இன்னைக்கு கேட்ட உடனே இதை தான் நாங்கள் அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்களே, பிரதமரே சொல்லிட்டாரே. எப்படி சார் இந்த விவகாரத்தில் உங்களுக்கு இவ்வளோ பெருந்தன்மை வந்தது? அதாவது அப்படி இருந்தும் கூட 269 விப்புலாம் கொடுத்தும் கூட எல்லா பிஜேபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்லியும் கூட அவங்களுக்கு 298 300 வரல, வெறும் 269 தான் வந்துச்சு. அதை விட ஒரு தமாசு, ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரே நேரம் சொல்றாங்க இல்லையா. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? சுமார் 400 சொச்சம் பேர் இருந்தாங்க. இந்த தேர்தல் அவங்களால ஒழுங்கா நடத்த முடிஞ்சா தெரியுமா உங்களுக்கு? இந்த வாக்கெடுப்பே ஒழுங்கா நடத்த முடியல. காரணம் எலக்ட்ரானிக் மிஷின் வந்து அங்கே பழுதா போச்சு. எங்கே? பார்லிமெண்ட்லயே பழுதானா மகாராஷ்டிராவில் ஏன் பழுதாகாது? மற்ற ஊர்ல ஏன் பழுதாகாது? ஏன் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க? தேர்தல் கமிஷன் உங்களோட ஏன் இருக்காது? இதைத்தான் நான் ஏற்கனவே மீண்டும் சொன்னேன். நான் அன்னைக்கே சொன்னேன். நான் மகாபாரதத்தில் துரியோதனுக்கு எதிராக தர்மனும் தர்மனுக்கு எதிராக துரியோதன் விளையாண்டுருக்கணும். ஏன் சகுனி வந்து விளையாண்டாங்க? காரணம் என்ன? தேர்தல் கமிஷனை சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு மோடி அவர்கள் இன்னைக்கு தேர்தல் விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர்களால் இன்றைக்கு 2 வகையான தேர்தல் நடந்திருக்கு. ஒன்று ஓட்டிங் மிஷினு, பாதி பேருக்கு மிஷின் கெட்டு போனதுனால வாக்குச்சீட்டு. அப்போ கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத உங்களுக்கு வானத்தை கீறி வைகுண்டத்துக்கு முடியுமா? அதாவது பாதி பேத்துக்கு வந்து ஓட்டிங் மிஷின், பாதி பேத்துக்கு வாக்குச்சீட்டு. அப்படிதான் இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான வாக்கெடுப்பு பார்லிமெண்ட்ல நடந்தது. நமக்கு தெரிய வேணாமா? இந்த இயற்கையோ இறைவனோ உங்களுக்கு பாடம் காமிச்சு கொடுக்குறான். இந்த உங்களால முடியலைங்கிறத கூட இவங்களுக்கு அறிய புத்தி இல்லையான்னு கேட்கிறேன். ஒரு புறம் இருக்கட்டும். 2052 இருந்து 2067 வரை எத்தனை வருஷம்? வெறும் 15 வருஷம். அது வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம சுதந்திரம் பெற்றதுனால மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கணும், மத்திய அரசு நடக்கணும். இதுதான் நடந்தது. 2067க்கு பின்னால நடந்ததுக்கு என்ன காரணம்? அரசியல் சட்ட விதி இப்படி இருக்கு. இந்த மாதிரி மாநில அரசுகள் கலைப்புகள் ஏற்பட்டாலோ கலைந்து விட்டாலோ அவர்களுக்குள்ள ஏதாவது மெஜாரிட்டி கிடைக்காம வந்து ஒரு திரிசங்கு, அதாவது 2க்கு நடுவில் ஒரு இது வந்தாலோ ஆட்சி அமைக்க முடியலனாலோ ஒரு தேர்தல் வரணும். இன்னைக்கு ஜெர்மனியில் என்ன நடந்திருக்கு? ஆட்சி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோத்து ஒரு ஆட்சி முடிஞ்சு உடனடியாக தேர்தல் நடத்துறாங்க. அதுவும் நாடுதான், உலகம் முழுக்க அதான் நடக்குது. அதுக்காண்டி ஜெர்மனியில் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு சான்சலர் வச்சு ஆட்சி நடத்த முடியுமா? 3 வருஷத்துக்கு நடத்த முடியுமா? முடியாது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி இருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு முன்னால் நான் சொல்றேன், இந்த 67க்கு பிறகு 60 வருஷமா என்ன பிறலையே நடந்து போச்சு நான் கேட்கிறேன். 60 வருஷமா இந்த மாதிரி நிலையில தான் நடந்துகிட்டு இருக்கு. மாநிலத்தில் ஒரு தேர்தல், மத்தியில் ஒரு தேர்தல், அதே மாதிரி இது நம்முடைய பஞ்சாயத்துகளுக்கும் நகர சபைக்கும் தேர்தல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செலவு என்பது 0.05% தான் செலவு. இது ஒரு செலவு இல்லை. ஜனநாயகத்தை காக்கிறது பெருசா, செலவு பெருசான்னா ஜனநாயகத்தை காக்கணும். இப்ப சகோதரர் ராமசுப்ரமணியன் சொன்னார் பாருங்க, அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை சட்டத்தை திருத்தணும். அதாவது ஜேபிசிக்கு ஒன்றும் இவங்க அனுப்பல. அதாவது அட்லீஸ்ட் வாபஸ் வாங்கினவங்க இப்படி ஒரு வழி இருக்கு, அப்படியாவது நடக்கட்டும்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அந்த டைம் ஃப்ரேமில் அதிகமான கட்சிகளை ஓட்டளிக்க வைக்கலாம். இப்போ எப்படி உங்களுக்கு நன்றா தெரியும், நம்முடைய ஆந்திராவுடைய ஜெகன்மோகனுடைய கட்சியை, மாயாவதி கட்சியெல்லாம் ஆதரவு கொடுக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய பலம் இல்லைன்னா கூட எதை வச்சு பண்ணியிருக்காங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்தெந்த கட்சியெல்லாம் ஈடிலையும் ஐடி ரயிலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களோ அதில் அதை எதிர்க்க மத்திய அரசை எதிர்க்காம நாங்கள் எப்படியாவது சர்வை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பூரா ஒன்று சேர்த்துருக்காங்க. அவங்களாம் எத்தனை கட்சி? 37 கட்சி. 37 கட்சியும் சேர்ந்து 363 ஓட்டுகள் வந்தால் தான் பார்லிமெண்ட்ல இந்த சட்டம் திருத்தம் செல்லும். அப்ப எப்படி செல்லும்? அப்ப சட்ட திருத்தம் வந்து 269 எப்படி 363 மாறும்? மாற வழி இல்லை. அப்ப குறைஞ்சபட்சம் ஜேபிசிக்காக அனுப்பிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சட்ட திருத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப
இந்த சட்ட திருத்தத்தை பத்தி பிரதமர் மோடி என்ன பேசினாரு? பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் சட்டத்தை திருத்தினாரு. அவர் ஏன் திருத்தினாரு? ஒரு சட்டம் தான் திருத்தினார் முத. அந்த ஒரு சட்டம் திருத்தது எதுக்காண்டி? ஏழை எளிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், தலித் மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி இங்கே தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜர் மூலமா சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் வற்புறுத்தி நம்முடைய நேரு அவர்கள் என்ன சொன்னாரு? இந்தியாவுடைய அரசியல் சட்டம் அதாவது நெகிழும் தன்மை உடையது, இந்த சட்டத்தை திருத்தலாம். இந்த இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றத்தில் உச்ச சாதி மனப்பான்மை உள்ள சில நீதிபதிகள் இடஒதுக்கீடை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதை தடுக்கணுங்கிற அடிப்படையில் ஒரு நல்லதுக்காண்டி தான் முதலில் நேரு சட்டத்தை திருத்தினாரு. ஆனால் நீங்க எதுக்கு சட்டத்தை திருத்துறீங்க? இப்போ நீங்களே சொன்னீங்கல்ல, டெல்லியில் அதிகார குவிப்பு, அந்த சட்டமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுக்காம தாங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காண்டி நீங்க சட்டத்தை திருத்துறீங்க. நீங்க சட்டத்தை திருத்துறது பூராமே மாநிலங்களுக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, அது மட்டுமல்ல ஜனநாயகத்துக்கு விரோதமாக. இப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் இத்தனை திருத்தணும், மாநிலங்களுக்கு உள்ள பவர்ஸ். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது என்ன? இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியான்னு ஒண்ணு கிடையாது, மாநிலங்கள் ஒன்றிணைந்தால் தான் இந்தியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவை ஆர்எஸ்எஸ் வகுப்பை சார்ந்தவர் ஆள வேண்டும் என்பதற்காக நீங்க அடையாளத்துக்கு ஒரு ஓபிசி, அடையாளத்துக்கு ஒரு எஸ்சிக்கு உயர்ந்த பதவியை கொடுத்து அந்த ஒட்டுமொத்த ஆட்சியை நாக்பூர், டெல்லி இல்ல, நாக்பூர் ஆள்வதற்காக நீங்க குறுக்கு வழியில போறீங்க. ஆனா இந்த முறையை நீங்க கொண்டு வருவதன் மூலமா இவ்வளவு தீமைகள் இருக்குது. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 363 வர முடியாது. இவங்க என்ன செய்வாங்க? சட்டவிரோதமா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தூக்கி வெளியில போட்டுட்டு சட்டத்தை திருத்த அனுமதிக்க கூட கொண்டு வர முடியும். ஆனா இந்த நிலைமை, இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவது என்பது நீண்ட நாளைக்கு நடக்காது. ஓகே பேசலாம் சார். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமே பேசலாம். நேரலை சத்தியம் தொடர்கிறது. தூத்துக்குடி செல்வம் அண்ணே, நீங்க அவர் பேசும்போது நீங்க குறுக்கிட்டே இருந்தீங்க. ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா இல்ல நான் கேள்வியா கேட்கட்டா? கேளுங்க, என்ன கேட்டாலும். அதாவது நான் அவர்கிட்ட கேட்டதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க நிறைய விவகாரங்களை ஜேபிசிக்கு நீங்க கொண்டு போகணும்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க 370 நீங்க ரத்து செய்த போதாக இருக்கட்டும், அல்லது சிஏஏ கொண்டு வந்தது, இப்படி விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்தது, அப்புறம் இப்போ இந்த அதானி விவகாரம், இப்படி பல விவகாரங்கள் தொடர்பாக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு இந்த அனுப்பணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மசோதாக்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் கண்டுக்காத மத்திய அரசு இந்த பில் பாஸ் ஆன உடனே நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? இவ்வளவு உங்களுடைய இதயம் இந்த அளவு அப்படியே இலகி இந்த மசோதா விவகாரத்தில் இருப்பதற்கு என்ன காரணம்? அதாவது ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அரசியல் சட்டத்தினுடைய 129 அரசியல் சாசன சட்டத்தினுடைய 129வது அமெண்ட்மெண்ட் திருத்தம் இப்போ நம்ம நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அரசியல் சட்டத்தை ஏதோ புதுசா பாரதிய ஜனதா கட்சி தான் திருத்துற மாதிரி பேசுறாங்க. 116 முறை அரசியல் சட்டத்தை திருத்தியது காங்கிரஸ். மக்களுக்காக திருத்தணும், மோசடிக்கு கிடையாது. அண்ணா கொஞ்சம் தயவுசெய்து அண்ணா கொஞ்சம் 116 முறை அரசியல் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது, ரைட்டு. இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பியாச்சு. நீங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில உங்களுடைய கட்சிகளின் சார்பில் அந்த கருத்துக்களை வைக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? இல்ல, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பிட்டோம். நீங்க தான் இருக்கீங்க. 1991 வெறும் 52 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கேர்டேக்கர் இடைக்கால சர்க்கார், யாரு சந்திரசேகர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆதரவோடு இருந்த ஒரு இடைக்கால சர்க்கார், சுப்பிரமணிய சாமி சட்ட அமைச்சரா இருந்தாரு. அன்னைக்கு திமுக பெரும்பான்மையான திமுக அரசை அந்த சிறுபான்மை அரசு, மத்திய சிறுபான்மை அரசு, ஒரு இடைக்கால அரசு கலைச்சது சார்.
ஜனநாயகத்தோட குறைவுரையை அரசு எத்தனை மாநிலங்களை கலைச்சிட்டு தெரியுமா உங்களுக்கு? 11 மாநிலங்களை கலைச்சிச்சு. நீங்க ஆதரவு கொடுக்கும் போது நீங்க எத்தனை மாநிலங்களை நீங்க கலைச்சீங்க? செல்வம் சார் நீங்க இந்த கடந்த கால சம்பவங்களை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா நாங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம்னா, நீங்க ஒரு இளைய தலைமுறையாக என்ன தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிருக்கு. எவ்வளவோ டெவலப் ஆன இந்த டெக்னாலஜில ரொம்ப ரொம்ப எளிமையாக பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் கூட உங்களால ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியல. அப்போ நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு இதை நீங்க எப்படி நடத்த போறீங்க? ரெண்டாவது, பிஜேபியினுடைய முக்கியமான விஐபியினுடைய நட்சத்திர பேச்சாளர்களுக்கு ஏற்றவாறு, நான் வெளிப்படையாக சொல்றேன், பிரதமர், உள்துறை அமைச்சர் இவங்களுடைய பயணப்பட்டியலுக்கு ஏற்றவாறு இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறது. இதை நம்ம வெளிப்படையா நம்ம பார்த்துட்டோம். நீங்க இப்ப நாடு முழுசும் நீங்க நடத்த போறீங்கன்னா நீங்க இதுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு இவங்க சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. நீங்க எங்களால ஒரு மாநில தேர்தல்களையே ஒற்றுமையா ஒரே நேரத்தில் நடத்த முடியலன்னு சொன்னீங்க. 288 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய மாநிலங்கள் ஒன்றான மகாராஷ்டிரால ஒரே நாள்ல தேர்தல் நடத்தி முடிச்சாங்க. அதை கவனிக்கணும். ஜம்மு காஷ்மீர் போன்ற தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் இருக்கிற பகுதியில 2 கட்டம் 3 கட்டமா நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல ஒரே கட்டமா ஒரே தேர்தலை நடந்துச்சு. கேரளால ஒரே தேர்தல் நடந்துச்சு. உங்க பல மாநிலங்கள் மத்திய பிரதேசத்துல 5 கட்டம் 6 கட்டம் 7 கட்டம் நடத்திருக்கீங்க. கட்டம் கட்டமா நீங்க நடத்திருக்கீங்க. சரி சரி சொல்ற தமிழ்நாட்டுல இவ்வளவு சொல்றீங்களா? தமிழ்நாட்டுல ஊரக தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல ஒரே நாள்ல என்னைக்காவது நடத்திருக்காங்களா சார்? சொல்லுங்க சார். ஒரே நாடு ஒரு தேர்தல் வேணாம்னு சொல்றோம். அதனாலதான் என்ன சொல்றேன்னா ஒரே நேரம் வேணாம்னு சொல்றோம். சரி சரி. மக்களை ஊழலுக்கு தயார்படுத்துவது 500 கொடுப்பாங்களா 1000 கொடுப்பாங்களா எப்படி சொல்லி ஒரு வார்டு தேர்தல்ல இருந்து சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் படத்தால் அடித்து வைத்திருக்கிற கொள்ளை படத்தால வெற்றி பெறலாம் என்கிற எதிர்கட்சிகளுடைய அந்த மமதை, எதிர்கட்சிகளுடைய திமிர் இந்த முறையின் மூலமாக அடக்கப்படும். தெலுங்கானா தேர்தல் 7000 5000 கொடுத்தீங்களே, ஏன் கொடுத்தீங்க? தெலுங்கானா தேர்தல் 7000 5000 கொடுத்தீங்களே, ஏன் கொடுத்தீங்க? காங்கிரஸ் இதை மிக கடுமையாக எதிர்த்து இருக்கிறது. நாங்கள் கடந்த கால சம்பவங்களை, நிறைய நாடாளுமன்றத்தினுடைய சம்பவங்களை பார்த்துருக்கிறோம். என்னென்னலாம் நடந்திருக்குது, அது கோர்ட்டுக்கு போய் என்ன வாக்கி இருக்கு. நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இறந்த பிறகு கூட இந்த சட்டத்தை விவசாயிகள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, நாம அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கொண்டு போய் சேர்க்கவில்லைன்னு தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது திரும்பவும் வந்துட்டாங்க. அவங்க இப்போ எங்களுக்கு நீங்க கொடுத்த சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுங்கன்ட்டு திரும்ப டெல்லி செலவு போராட்டம் தொடங்கிடுச்சு. அது போல நம்ம செஞ்சது சரிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து இந்த அரசாங்கம் எல்லளவும் எந்த விவகாரத்திலும் மாறினதில்லை. நீங்க 3 விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்த போது அதுல ஒரு புள்ளி கமாவை கூட நாங்க மாற்ற மாட்டோம் பேசிய தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அதே நிலைப்பாட்டில் தான் இந்த இதுலையுமே இருப்பாங்க. ஆனா இதுல என்னன்னா சார், ஒரு உயர்நிலை குழு ஒன்று அமைச்சாங்க, ராம்நாத் கோவிந்த் ஃபார்மர் பிரசிடென்ட் தலைமையில. வெறும் 15 தினங்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட இந்த உயர்நிலை குழு தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான காலக்கெடுவை கொடுத்ததுன்னு. அந்த 15 நாளைக்குள்ள நீங்க சொன்னீங்கன்னா அதை இந்த குழு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும்னு சொன்னாங்க. அவ்வளவு நாள் தான் கொடுத்தாங்க, அதுக்கு மேலெல்லாம் கொடுக்கல. அவங்க யாருக்கிட்டையுமே எந்த கருத்தையும் கேட்கல. இந்த விவகாரத்தில் சார் சொன்னது போல, வசீகரன் சார் சொன்னது போல, ராம் சுப்ரமணியம் சார் சொன்னது போல, எந்த எல்லைக்கும் சென்று இதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அரசியல் சாசன சட்டத்துடைய மிகப்பெரிய திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய இதை அவங்க கொண்டு வரதை விட்டு தேவையில்லாமல் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா திசை திருப்புறதுக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. அதானி விவகாரத்திலேருந்து பல்வேறு ஊழல் வழக்குகள், தேர்தல் கமிஷன் முறைகேடு, இப்படி பல இதை திசை திருப்பது கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், பழங்குடியினர் பட்டியலினத்தவருக்கு பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு 11 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்ததை 11 வருஷம் சட்ட திருத்தாமல் இருக்காங்க. சரி, மகளிருக்கு 3 1 பங்கு
இது கொடுக்கணும், வாக்குரிமை கொடுக்கணும்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை 2026க்குள்ள நாங்க கொண்டு வருவோம்னு சொல்லி சட்டம் ஏற்றினாங்க. ஓட்டு வாங்குறதுக்காக 2024க்கு முன்னால அந்த சட்டத்தை பத்தி கிடப்புல போட்டாங்க. இப்படி எதை செய்யணுமோ அதை செய்யாம, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறதுக்கு இந்த அரசு இவ்வளவு பெரிய முஸ்தீப் எடுக்குது. இந்த அரசு தான் தேர்தல் கமிஷனரை ஒரே நாளில் தனக்கு வேண்டியவரை வந்து மத்திய அரசுல இருந்து ரிசைன் பண்ண வச்சு, ஒரே நாளில் அப்ளிகேஷன் போட வச்சு, அந்த ஒரே நாளில் வந்து அவங்கள வந்து நியமிச்சாங்க. அதை நியமிச்சதன் மூலமாக இன்னைக்கு ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி தேர்தல் கமிஷனுடைய வேலைகள் இருக்குது என்பதை நம்ம பார்த்தோம். 4 மாநில தேர்தலில் 2 மாநில தேர்தலை வந்து தள்ளி வச்சது, அதுவும் அந்த சகோதரர் சொன்ன மாதிரி அவங்க பிரதமரும் அமித்ஷாவும் எங்கெங்கெல்லாம் அவர் வசதி பிரகாரம் தேர்தல் போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தலில் நாட்களை குறித்ததும். இப்படி தேர்தல் கமிஷன் படி தில்லுமுள்ளு நடந்தா நாளைக்கு ஒரே மாநிலம், ஒரே தேசம், ஒரே தேர்தல் எந்த நிலைக்கு போகும்? இதைத்தான் நாம இந்த நேரத்தில் சொல்றோம். மீண்டும் சொல்றோம், பாஜக ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து இந்தியாவை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராவில் இந்த 4000 கோடி ஊழல் உண்மைன்னு வெளியே வந்துருச்சு. அந்த மந்திரி சொல்றாரு, என்னை கேட்காமே என்னை நைட்ல வந்து கையெழுத்து போட்டு வாங்கினாரு, பிரதமர் சொல்லி முதல்வர் சொல்லி வாங்கினாரு. அப்ப அதானிக்காக, இந்த நாடு அதானிக்காக எல்லாத்தையும் விற்று கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கும் அதானியும் 2 பேரும் ஒண்ணுதான் என்று ராகுல் காந்தி சொன்னது உண்மையாது. அதானி வேற, மோடி வேற இல்ல. அதாவது பரம்பொருள் வேற, படைப்புகள் வேற இல்ல. அத்வைதகரமான கணக்குல இன்னைக்கு மோடி இந்த நாட்டை தவறான வழியில கொண்டு போறாரு. ஓகே, தூத்துக்குடி செல்லம் சார் முடிக்க போறதா சொல்ல விரும்புறீங்களா? வேற ஒண்ணு இல்ல. இங்க அந்த அதிகாரி மாத்திட்டாங்க, இந்த அதிகாரி மாத்திட்டாங்க, தேர்தல் ஆணையர் மாத்திட்டாங்கன்னாங்க. என்ன நீங்க சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தானது, நீங்க எந்த அதிகாரிக்கு வரல? நீங்க இல்ல இல்ல நீங்க இல்ல நீங்க அப்படியே நீங்க பேச அப்படியே நீங்க போக முடியாது சார். நீங்க இடி சிபிஐ பவரை வந்து நீங்க அவங்களுடைய பதவி காலத்தை நீட்டிப்பு பண்ணலையா? நீங்க என்ன நினைச்சிட்டு சார்? ஒரே நிமிஷம், அதான் ஒண்ணு கேளுங்க. நீங்க அதாவது எல்லாரும் பேசுறது அனுமதிச்சு என்ன மறுக்கிறது ஜனநாயகம் கிடையாது. ஒரு நிமிஷம், நிர்மலா பெரியசாமி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரிட்டையர்ட் ஆனாங்க, அவங்கள தூக்கி தமிழ்நாடு தேர்தல் ஆணையாளரை போட்டிருக்காங்க. சகிலக்தார் சொல்லி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ரிட்டையர்ட் ஆனாரு, அவரை கொண்டு தகவல் ஆர்டி கமிஷனரா போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க செஞ்சது ஜனநாயக விரோதம் சார். இப்ப நீங்க சொன்ன ஷக்கீல் அக்தராக இருக்கட்டும் அல்லது வந்து அந்த நிர்மலா தேவியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் யாரையும் பழி வாங்கல, யாரையும் அரெஸ்ட் பண்ணல. பழி வாங்குறதே கிடையாது. ஆமா சார், அது கணக்கு இருக்குல்ல. மீறலா இல்லையா? சட்டம் மீறலா இல்லையா? சட்டம் மீறலா கிடையாது. அது வந்து கவர்னர் தான் அப்பாயின்ட்மென்ட் பண்றாரு. உங்க அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் செஞ்சாரு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு உங்க கட்சியில சேர்ந்த உடனே, உங்க கூட்டணியில சேர்ந்த உடனே அவரை துணை பிரதமர் ஆக்குறீங்கல்ல, அப்ப 70,000 துணை முதல்வர் ஆக்குறீங்கல்ல, 70,000 கோடி ஊழல் என்ன ஆச்சு? நல்லது, பிரதமர் தானே சொன்னாரு. நல்லது சார். சார், நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பா நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி சார். பார்த்தவங்களுக்கு இது என்ன அப்படிங்கிற ஓரளவு ஒரு புரிதலை இது ஏற்படுத்தி இருக்குன்னு நம்புறோம். ரொம்ப நன்றி 4 பேருக்குமே.